ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 4 கேம் ப்ளே பார்க்க போகிறோம். இவங்க என்னடா ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே இவங்க எப்போ பேர் கேட்குறாங்க. போன வீடியோவில் நம்ம ஐ திங்க் போர்ச்சு லம்போகினி இந்த மாதிரி காரெலாம் வாங்கியிருந்தோம். அது இந்த வீடியோவில் செல் பண்ணலான் இருந்தோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். ஸ்டார்டிங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கார்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி செல் பண்ண போகிறோம். வாங்கிட்டோம், இப்போ செல் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கடா கார் மார்க்கெட்டில் தான் ஐ திங்க் விட்டோன்னு நினச்சேன். ஓகே, இல்லைன்னா கேஸ் ஸ்டேஷன் ரிப்பேரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிப்பேரில் இருக்கும். பார்க்கலாம். இப்படிடா. போடா போடா போடா. அங்கே மேலே இருக்க கார் நல்லா தான் இருக்குது. ஐ திங்க் இந்த வீடியோவில் நமக்கு ஒரு பர்சனல் கார் கிடச்சிரும் நம்புச்சுன்றாச்சு. ஓகே, பெயிண்ட் அடிக்க ஒன்று விட்ருக்கேன். 2 இது வச்சுருக்கிறேன். பெயிண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். போடா. 2 லாம்போகினி இருக்குதா சார்? இதுக்கு எதாவது வேலை இருக்குதா சார்? ஆமாம் சார், பார்த்து விட்ருங்க சார். சார் உங்கள் பேர் சார்? சரி, உங்கள் பேருன்றேன். ஓகே, ஒன்றும் இல்லையா? வேறு என்ன இந்த காரில்? ஓகே, பெட்ரோலை போட்டு விடு. போயிட்டு போகுது. வாங்க. ஐயா, 2 லாம்போகினி இருக்குது. இந்த லாம்போகினிக்கு இங்கடா விட்டு சோறுனாண்டான்ற மாதிரி சொருவி இருக்கிறேன். சார் எதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். போகலாம் சார், நீங்கள் போகலாம் சார். போ சார். வெயிட். அங்கேயே ஏற்கனவே ஒரு லாம்போ இருக்குது. லாம்போகினி ஒயிட் கலர் சும்மா அட்டகாசமாக இருக்குது. இதில் ஒயிட் கலரே வரமாட்டேங்குது. கரண்ட் கலர், ஃபேக்ட்ரி கலர். கரண்ட்டே அடிச்சு விட்டா என்ன? கரண்ட் அடிச்சு விட்டு பார்ப்போம். என்னடா ரெட்டில் இருக்குது? சரி, கரண்ட் ஆகுது. சரி வருங்க. ஒயிட்டு கலர்னு நினைக்கிறேன். கரண்ட் கலர்னால் இதானே கரண்ட் கலர். இது வந்து அடிச்சு நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடம் இப்படி வச்சுப்போம். இந்த கலர் ஓகே. மோஸ்ட் ஆஃப் த காரில் நான் இந்த கலர் தான் அடிச்சிருப்பேன். இந்த கலர் அடிப்போம். ஒரு வாட்டி பாலிஷ் மெட்டாலிக் இப்படி ஏற்றி விட்டு மாமா எப்படி இருக்குன்னு பேக் கார் எப்படி இருக்குது? என்னடா இப்படி இருக்குது? ஸோ ஒரு வாட்டி டெஸ்ட்டு தான் என்ன பண்ணோம். மெட்டாலிக்னா கார் இப்படி தான் இருக்கும் போல். பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்படி தான் சொல்லி ஆகணும். அரிய வகைக்காருங்க. யாரு சாமி நீ? ஐயோ, ஏண்டா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதே கலரே இதுமே வைப்போம். சூப்பராக இருக்குது காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டே சரி விடுங்க. அந்த லம்போகினி கலர் அடிச்சுட்டு வருவோம். இனிமேல் நம்ம மெட்டாலிக் வைக்கலாம். செம்மையாக இருக்குது கலர். ஐயோ, 5 லட்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் அது பார்க்காம எல்லாம் பண்ணுகிறேன். ஒழுங்கா ஒரு 600 ரூபா தானே போயிட்டு போகுது. இதுக்கு மஞ்சள் அடிப்போம். மஞ்சள் மேகம் கரண்ட்டு கலர் வைய. ஓகேவா? இல்லை ரெட்டு வைய. பார்ட்ஸ்னால் என்ன இது? ட்ரங்க்கு இல்லை இதெல்லாம் போக வேணாம். கார் என்ன கலர் வைப்போம்? ஒரு வேணாம், நம்ம மஞ்சளே வச்சுப்போம். மஞ்சள் மாதிரியே இருக்கிறோம், மஞ்சள் இல்லாத மாதிரியே இருக்கும். எங்கே வைக்கலாம்னு எனக்கே தெரியல. இந்த பிளான்ட் மஞ்சள் மாதிரியும் தெரியணும், மஞ்சள் இல்லாத மாதிரி. இப்போ பாலிஷ் ஸ்மூத்னஸ் கூட வேணாம், கீழே போகுது. காசுக்கு வந்து இப்படி வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். மெட்டாலிக் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இல்லை. ஓடுங்க. எல்லாமே இப்படி தான் இருக்கும் காரு. இனிமேல் நம்ம செல் பண்ணுற கார்லாம் இப்படியே தான் இருக்கும். சப்போஸ் ப்ரோ
சூப்பராக தங்க கலரில் இருக்குது. இது கரெக்டாக நம்ம எனக்கு தெரிஞ்சு வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏதோ கரெக்டாக நம்ம இது பண்ணி பார்ப்போம். என்னது கார் வாஷ் பண்ணுவோம்ல, பண்ணி பார்ப்போம். அப்போ தெரியும் இது நச்சடம் எப்படி இருக்குன்னு. 52 ரூபா சில்லற காசு. வானே திருப்பு இதுக்கு நம்ம பச்சை கலர் வைப்போமா? ஸ்டார்டிங்கே வரே போடா, சும்மா ஆடு வந்தால் டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஸ்டாப். இறங்கு. இது என்ன பண்ணுறது தெரியுமா? ரெட் அடிச்சு விடுவோமா? அவ்வளோதான், ரெட் அடித்தாச்சு. பாலிஷ் வணங்கம்பாலம் மெட்டாலிக் எப்படி ஏற்றி விடுவோம். எப்படி ரெட்டுக்கு மட்டும்தான் மெட்டாலிக் அடித்த மாதிரியே எனக்கு டோன்ட் ஃபீலிங். போயிட்டு போஸ் நிப்பாட்டுறா, காரை நிப்பாட்டுறோம். நீ வேறு நிப்பாட்டாமல் போயிடாத. சரி வாங்க, இந்த கார் அப்படியே சேல்ஸுக்கு போயிட்டு வந்து சேல்ஸ் ஏதோ ஒரு இது போட்டுட்டு போர்ச்சி நம்ம அடுத்து கொண்டு வந்துட வேண்டியதான். லம்போகினியெல்லாம் சும்மா தாறுமாறாக போகுது. இன்னும் சூப்பராக காரே நான் இன்னும் செல் பண்ணலையா? சீரியஸ்லி சூப்பராக கார் நான் இன்னும் செல் போடலையா? நான் பண்ணிட்டேன்னு நினச்சேனே. சரி விடுங்க. ஏங்க இப்போ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் இதுக்கு துடைக்காமலே வந்துருக்கலாம்னு தோணுது. துடைச்சா அவ்வளோக்கா நல்லா இருக்குதா? பரவாயில்ல ஒன்றுங்க. காரை தொடச்சாதான் இன்னும் சூப்பராக இருக்குது. சொல்லி வேண்டியது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் துடைக்கிறதுக்கு முன்னாடியே கார் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி விடுங்க, போயிட்டு போஸ். இது ஏதோ மஞ்சள் அடிச்சு விட்டால் பச்சை வந்த மாதிரி இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக மஞ்சள் அடிப்போம். அப்போ தான் நான் பாய் யாருங்க நான் நான் இந்த சேலுக்கே இன்னும் போடலை. வாடா சும்மா. சேல்ஸ் லம்போகினி ஓகேவா? பேர் வந்துட்டு எப்படி அடிச்சு விடு. அப்புறம் காசு 4 இருக்கு. இது கண்டிப்பாக 1.20 பொய்யே ஆகணும். 12 லட்சம் 2 4 6 கரெக்டாக. இது ஒரு நம்பர்ஸில் 1 மிஸ் ஆனாலும் மொத்தமாக மிஸ் ஆகிடும். 4 5 6 12 லட்சம் காரு. 12 லட்சம் கார். இது எவ்வளோக்கு போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சீரியஸ்லி நல்ல வேலை. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், என்னடா கலரே இப்படி கன்றாவே இருக்குதுன்னு. இதுக்கு கலர் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஒயிட் அடித்ததே இல்லை, அதனால் சொல்கிறேன். போடா சூப்பராக இருக்குது. சூப்பராக மாற்றிய சந்தோஷ். எப்படி சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் நிறைய நல்ல கார் வாங்கியிருக்கோம். இன்னும் ஆடி கார் ஐ திங்க் வாங்கலைன்னு நினைக்கிறேன். வாங்கலை ஆடி கார் இன்னும் வாங்கலை. போன வீடியோலாம் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைனாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். நீங்கள் பாட்டுக்கு எடுத்த உடனே 4 பாட்டு கொண்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் இருக்கிறேன்ல. ஐயோ எப்பா கஸ்டமர் வந்தாங்கன்னு இந்த கை மாதிரி இருக்குது போய்விடும். தம்பி 12 லட்ச ரூபா காரு, காசு மட்டும் கொண்டு வராமல் 6 லட்சத்துக்கு வர கார் வாங்கினது எவ்வளோ தெரியுமா? சரி விடு, 7 லட்சம் ஓகேவா? ரவுண்டாக வச்சுக்கோ. கரெக்ட் 7 லட்சம். அதுக்கு மேலே சல்லி பைசா குறையாது. அவ்வளோதான். எப்படி பாருங்கள், இந்த காரை தொடச்சிக்கிட்டே அப்புறம் மறந்து போயிட்டேன். சீக்கிரம் போடா. ஏங்க சூப்பராக வாங்கிறதுக்காரு வரமாட்டேங்கிறாங்க. சூப்பரான காருன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறேன், வரமாட்டேங்கிறானுங்க இவனுக்கு. நான் பண்ணுறது நம்ம அடுத்து போர்ச்சி சேல்ஸ் போட வேண்டியதான். யுவர் ஆஃபீஸ் இஸ் டேட்டின்னு காட்டுறான். ஆஃபீஸ் க்ளீன் பண்ணலாம் டைம் இல்லை. அடித்ததுலே எனக்கு இந்த கார் சூப்பராக இருக்குது. அப்படியே மெட்டாலிக் மாதிரியே தெரியல. கழுவுன வாட்டி தான் தெரியும் காரோட வண்டவாளம் தண்டவாளம்லாம். போச்சு தான் காமெடியாக இருக்குது சொல்கிறேன். ஏன்னா போர்ச்சிஸை
குட் கார். பட் இவனுங்க பொட்டிக்கார் மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க. அடுத்த வாட்டி மட்டும் இருங்க, மார்க்கெட் திறக்கட்டும். நாட் ஃபார் சேலில் 2 கார் இருக்கா. டொயாட்டா ஆடாடே, இங்கே வா. இந்த காரை நான் என்ன செல்லு தானே பார்த்தேன். இந்த காரை என்ன நான் செல்லுக்கே போடலையா? சூப்பரா. எப்படி 85,000மா? 2 லட்சம் இந்த கார். மனசாச்சே இல்லாமல் போகல. இன்னொரு கார் இருக்குது. நான் யோசிக்கிறேன், டர்ட்டி 65, மற்றபடி எல்லாம் கண்டிஷன் கரெக்டாக இருக்குதா. இது ஒரு 5 லட்சத்துக்கு போட்டு விடுவோம். 50,000 போட்டிருக்கேன். ஓகே, 5 லட்சம் போட்டோடனே பார்த்தீங்களா கஸ்டமர். இது தான் சொல்கிறது. யாரா நீ வர, சரி இங்கே தானே பார்க்குறேன், ஏன் கதவை திறக்கிறேன், இந்த மாதிரி புத்தியெல்லாம். 2 லட்சம் தானே? 86 தம்பி, அவ்வளோ வராதுடா. 1 லட்சம்டா. என்னடா கார் வாங்க கூட கம்மியாக கேட்குறீங்க. இப்போ சூப்பராக போக மாட்டேங்குது. ஸ்டார்டிங்கில் சூப்பராக தான் போட்டுச்சு. ஸ்டார்டிங்கெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்குச்சு. இப்போ என்னன்னா எப்படி பண்ணுறானுங்க இவனுங்க? என்ன குடும்ப சரவணன் இது அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு. டென்ஷன் படுத்துறானுங்க இவனுங்க. ஒருத்தனுங்க கேமில் கூட இந்த மாதிரி நடுவில் கீழே ஆடு வைக்கிறது, கார் ஓட்டினா மேலே ஆடு வைக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணியிருக்க மாட்டேன். போன வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆமாம், அந்த இது துடைக்கணுன்ற இருந்தேன். இருங்க, நான் மறந்து போயிட்டேன். இந்த கார் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இன்னைக்கிட்டே அற்புதமாக போச்சு. பொதுவாக ஒன்று இல்லாதனாலே திருப்ப மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம ஷர்ட்டு போட்டு நல்லா காரியம் வாங்கி போட்டுருணும். எங்கள் இதையும் க்ளீன் பண்ணுவோம். இருடி, செல்லுக்கு போட்டு அதை க்ளீன் பண்ணுவோம். ஓகே, நிப்பாட்டு. நைஸ். ஏன் தெரியாமல் அழுத்துறேன்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். செல்லுக்கு போடுவோம். எப்படின்னாலும் 5 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருப்போம். இதுதான் லம்போகினி. 5 லட்சம் கரெக்டாக வாங்கிடுவோமா? ஆப்வியஸாக இது ஒரு 1 மில்லியனுக்கு போடலாம். காசாக பணமா? 2, 6, ஓகே 7 கரெக்டாக இருக்குதுல்ல. 1 மில்லியனு. ஒரே நிமிஷம், அவனுங்க வாங்கட்டும், வாங்காமல் போட்டோம். இந்த காரோட கலர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். அதுக்கோசரம் என்னடா மெட்டாலிக் இப்படி தான் இருக்கா? சரி விடுங்க. இப்போ இந்த மேடம்கிட்ட பேச. மேடம், 5 லட்ச ரூபா காரு, ஒரு 4 லட்சம் மேலே கேள்தான் நல்லா இருப்பீங்க. 2 லட்சம் இல்லைங்களா? சரி விடுங்க, ஒரு 3 லட்சம் போட்டுக்கோங்களேன். என்ன காசாக வேணாமா? சரி, எனக்கு உங்களுக்கு தான் காசு போகணும் எல்லாம். நான் மேடம், நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. இருங்க மேடம், வேறு யாரும் வராங்களா? சார் எங்கே வாங்க சார். எங்கே சார் காரை பார்க்குறீங்கண்ணா? கோச்சிக்கிட்டீங்களா சார்? உங்களுக்கு தான் சார். சரி நீங்களா சார் நீங்கள் சூப்பராக நல்ல ரேட்டு கேட்பீங்க. சார் அத்தியம் 3 லட்சம் தான் சார். 30,000 என்ன சார்? 3 லட்சம். 30,000 நீங்கள் உடனே வாங்கிப்பீங்க, உங்களுக்கு தெரியும் சார். என்ன சார் பண்ணுறீங்க? போங்க சார். சரி சார், ஒரு 2,75 வச்சுக்கலாமா சார்? 2,75,000. அட என்ன சார் நீங்கள் ராவடி பண்ணுறீங்க? சரி சார், வாங்க சார். 2 அப்படி இருறா. என்னடா பார்கெயின் பண்ண முடியல? போ. 2,50,000 சார். வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. போடு. 1 லேக் கிட்ட ப்ராஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு இந்த கார் சூப்பராக இருக்குது. போடு. காரம் காரை பாருடா. டே மேடம்கிட்ட விட்டா இவனுங்க என்னமோ, மேடம்கிட்டலாம் கார் விட்டோன்னா எங்கன்னா விட்டு சொருவிடுவாங்க. இந்த மாதிரி கோட்டு போட்ட ஜென்டில்மேன்கிட்ட கொடுக்கலாம். ஆனால் அவனுங்க சில்லற பசங்க மாதிரி சின்ன காசு கேட்பானுங்கண்ணே. 1 லட்சத்துக்கு கொடு. 6 லட்சமா? காரே 5 லட்சம். உனக்கு எப்படா 6 லட்சத்துக்கு தருவாங்க? ஓ, நீங்கள் பையனா சார்? சாரி சார், சும்மா பொண்ணுன்ட்டு உங்களே. நீங்களாம் வரவே வராத. 6 லட்சம் கேட்டவனே சார். நம்ம 7 லட்சத்துக்கு டீல் பேசிக்கலாம் சார். டீல் 7 லட்சம்னா எனக்கு ஓகே. சரி, வரமாட்டேங்க. ஒரு 6,50 கொடுத்துட்டு போ. கரெக்டாக 6,50,000 சார். ஓகேவா சார்? சூப்பர் சார்.
ஒரு 650 இல்லை 22 ஓடு ஒரு ரிச் மேனாக மாறிட்டு வரேன் நான். ட்ராவல் பண்ணும்போது கூட ஆடு கொடுக்குறீங்களா? தூங்கும்போது ஆடு கொடுப்பீங்களே? சொல்லலாம். போடு போடு 17 லட்சம். சும்மாவா? 17 லட்சம் அந்த ஆக்ஷன். அச்சோ ரேஸுக்கு போகலான்னா ரெட் பார் இவங்க இங்கே ஒருத்தனுக்கு அவன்கிட்ட போயிட்டு எதையும் வாங்க முடியல. ஹேமரு கெட் காருன்றான். கெட்ட ஹேமர் ஃபஸ்ட்டு. அப்படியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன்கிட்ட வாங்கி பார்ப்பேன். ஆடு பார்க்கணும், நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆல்ரெடியாகவே இப்போ கெட் கார்னா கோ டு ஜம்கியார்ட் டெஸ்ட்ராய்டு 5 cars லைனாக வரும். இப்போ என்ன சொல்கிறான் இதை? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஜங்கியார்டு குங்கியார்டுன்றான். என்ன அந்த ஜங்கியார்டு? என்ன ஜங்கியார்டு? ஜங்கியார்டு இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எத்தனை ஜங்கி. சூப்பர் சூப்பர். வழக்கம் போல் பழைய ப்ளூ கலரில் ஏதோ பண்ண சொல்கிறானுங்க. இருங்க, எங்கடா அது? இதுதான் ஜங்கி அடுத்தா பாருங்க போட்டிருக்கு. நான் பண்ண சொல்கிறானுங்க சார். சார் என்ன சார் பண்ணோம்? டே யாரா இங்கே வா நீ? சோறு தானே தின்ற நீ. இங்கே ஒரு சோறு என்ன இது? என்ன இது? இது என்ன தொப்பை? இது என்ன கையில்? என்னடா டீ டீ என்னடா கையில் வச்சுருக்க? வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி இது சொல்ல விரும்பல. சின்ன பசங்களாம் நம்ம வீடியோ பார்ப்பீங்க, அதனால் விட்டுருங்க. என்ன பண்ணு இதை? சுற்றி எடுத்துட்டேன். அடிக்கணுமா? என்னடா பண்ணு இதை? அடே என்னடா பண்ணு இதை? அடே என்ன பண்ண இருக்குடா? ப்ளூ கலரில் ஏதோ இருக்குது. ப்ளூ கலர் டெஸ்ட்ராய்டு. என்ன பண்ண சொல்கிறான்? அடிக்கணுமா? அடிச்சிட்டேன். என்னடா ஏதோ உழுவுது? அடிச்சிட்டேன் எல்லாம் செதுறதுடா. என்னடா பண்ண சொல்கிறான் அவன்? ஏதோ உழுவுது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கீழே இதெல்லாம் எடுக்க முடியுதுன்னு ஃபஸ்ட் கலெக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். தெரிஞ்ச பழைய பாத்திர கடை வச்சு போனோம். இது என்ன இது? இது ப்ளூ கலர்னா அது காரா என்னன்னு தெரியல. ப்ளூ கலரில் இருக்கனால ஐ திங்க் டவுட்டாக இது எல்லாம் அந்த ஒரு காருக்காக பண்ணுறது. இது எல்லாம் ஒரு காருக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். நேரத்தில் முஸ்டாங்க ஐ திங்க் போன வீட்டிலே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இங்கோ என்ன பண்ணணும் இதை வச்சு? என்னடா பண்ணணும் இதை வச்சு? சார் என்னடா இது? அதெல்லாம் பழைய பாத்திர கடை மாதிரி பழைய கார கடை வச்சுருப்போம் போல். எங்கே இருக்குதுன்னா கலெக்ட் பண்ண முடியுதா? சரி, எடுத்த டைம் என்ன பண்ணணும் நான்? எனக்கு தெரிஞ்ச இந்த குண்டு பையன் இருக்கிறான் பாருங்க, இவர் பேர் தான் எங்கடா? இவர் பேர் தான் சொம்பு சோமசுந்தரம். 10 பட்டாலியன். ஏடா 200 ரூபாய்க்கு ஆசிரமாடா என்ன இப்படி ஆய விட்ட? உங்களா பாருங்களா? சில்லற காசு 200 ரூபாய்க்கு. ஏடா மனசாட்சியே லவ் பண்ணுறீங்கடா. பண்ணுங்கடா. ஈவன்ட்டா சரி இருங்க, ஒன்று கொடுத்தா எவ்வளோ சோறு கொடுக்குறான்னு பார்ப்போமா? 20 ரூபா. அப்போ ஒன்றுக்கு 20 ரூபா தரான். 20 ரூபா. இந்த காசை வச்சு நான் என்னத்த பண்ணுறது? நம்ம கார் ஸ்பீட் டெஸ்ட். இன்றைக்கி ஆக்ஷன் எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு ஆக்ஷன். அழகாக என்ன கார் இருக்குதுன்னு நான் பார்ப்பேனே. போடா, இந்த காருங்களெல்லாம் நான் என்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறது? என்னடா BMW டவு ட்ரக்கே போய் தொலைய மாட்டேங்குது கன்றாவே. இப்போ எல்லாம் கிளிச்சு பண்ணுறானுங்க. இதே ஆக்ஷன்லாம் இருக்குது. நான் அதுக்குள்ளே வாங்கி என்ன காராக கொடுத்துருக்கான்? கொஞ்சம் பேக் வந்தால் தெரிஞ்சிட போகுதான். ஸ்டார்ட் பண்ணலையாக்கும். சார் பேக் வாங்க சார்.
சார் என்ன கார் சார் இருக்குது? ஓகே, அற்புதமாக ஆடி கொண்டு வந்திருக்கீங்க. ஓப்பன் டாப் கார். சரி சார், இன்னும் கொஞ்சம் பேக் வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஓப்பன் டாப்பு. அடுத்து என்ன சார் காரு? இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஓப்பன், இங்கே பாருங்க, ஒரு ஒயிட் கலர் ஓப்பன் டாப் கொண்டு வரீங்க, இன்னொரு ஒயிட் கலர் ஓப்பன் டாப் கொண்டு வரீங்க. என்ன சார் கணக்கு இது? நீங்கள் என்ன ஆடி வர மாதிரி 3மே ஆடி காராக கொண்டு வரீங்க? சூப்பர் சார், சூப்பர் சார், ஆடியாகவே கொண்டு வரீங்க சார். நீங்கள் என்ன சார் இந்த வாரம் ஆடி வாரம் அப்படின்ற மாதிரி? இங்கே பாருங்க, இந்த இடத்துல இங்கே பாருங்க, பேக்கோ வர முடியலையா? இங்கே பாருங்க, இங்கே ஆடி. இது என்ன கார்? இது ஏதோ பழைய கார் மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு டப்பா கார் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு பார்க்க முடியல. சரி விடுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆடி இருக்கா? வாங்க வாங்க, என்னடா முன்னாடி போக மாட்டேங்குது. இங்கே ஒரு ஆடி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே போக முடியல இல்லைவா? இங்கே இப்படி போகலாம் போல. இப்படி பார்க்கலாம். இது என்ன ஆடியா? இவ்வளோ பொரு ஆடியே. இது வேணாம், இந்த இது வாங்க போகிறது இல்லை அப்படின்னாலும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆடி இருக்குது. அப்படியே இப்படி நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு ஆடி இருக்குது, ஓப்பன் டாப் ஆடி. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடி இருக்குது. இது யாரும் இப்போ வாங்குறாங்க. டவுட்லக்கே போய் தொலைய மாட்டேங்குது கன்றாவே. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கார் வருதுன்னா நம்மளாலே வர முடியல. சரி, நம்ம வீட்டுக்கு போய் தூங்குவோம். ஸோ ரிஷ்யூம் அமைக்கப்பட்டேன் நான் ரீஸ் பண்ணப்போ. சாமி, நல்ல வேலை, ஆடு கீடு கொடுக்கல. இங்கே வந்து எதுக்கு? வீட்டுக்கு போகிறேன். என்னடா நீங்கள் ஆக்சிடென்ட் டம்மி பண்ணிட்டீங்க, ரேஸை டம்மி பண்ணிட்டீங்க. ஒரு பைசா செலவு பண்ணல, ஒரு பைசா சம்பாதிக்கல. மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம நாளையே வேஸ்ட்டு. காரணம், இன்றைக்கி கார் மார்க்கெட். அப்பா சாமி, இன்றைக்கி இருக்கிற எல்லா காரையும் வாங்கிட வேண்டியதான். சார் சார், இன்றைக்கி ஒரு ஆடி கொடுத்தா நல்லா இருப்பீங்க சார். நான் சார் சூப்பராக குடிக்கிறீங்க. எல்லாம் டொக்கு காரை கொண்டு வரீங்க. ஃபெராரி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. நமக்கு ஒரு பர்சனல் காரை 2 ஃபெராரி. நான் இந்த வீடியோவில் ஒரு ஆடி கார் வாங்கிடலான்னு பார்க்குறேன். டம்டி, ஐ திங்க் நம்ம ஃபெராரி பர்சனல் கார் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா வரிசையாக 3 கார் டொக்கு கார் கொண்டு வரீங்க. 4 வரிசை இல்லை. ஆடி வித்தான்னு இதுனா இது டாஜும் பாய்வேன் கரெக்டா? நெக்கடே ஸ்கூப்பு பென்ஸாடா இது? எனக்கு புரிய மாட்டேங்குது. இதே மாதிரி தான் டாஜு கார் இருக்கும். இது ஸ்கோடா. இங்கே பாருங்க, ஏன்னா இது இந்த பக்கம் இந்த முன்னாடி வளைஞ்சிருக்குது பாருங்கள். கன்ஃபார்ம் இது ஸ்கோடா தான். கொள்ளலாம் ஸ்கோடாவுக்கு. சரி விடுங்க, டைம் ஆகிட போகுது. பென்ஸை வாங்கி இது ஃபெராரியை வாங்குவோம். நல்ல கண்டிஷன். 3 லட்சம் கேட்குறேன். ஒரு 250 முடிச்சிருவோம். ஓகே, 2,50,000 ஓகே. இனிமேல் இதுதான் நம்ம பர்சனல் கார். சரி, இது இல்லை அப்போ காட்டுறது பர்சனல் கார். இது கண்டிப்பாக விற்றுருவேன். ஒரே நிமிஷம் இருங்க. இது ஆட்டோமேட்டிக்கு. நமக்கு எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண துப்பு இல்லை. எதுவுமே தெரியல இது என்ன கார் இது. ஓகே, ஆட்டோமேட்டிக். நீங்கள் மேனுவல் கீனுவல் தள்ளி விட்டீங்களோட நினச்சி நீங்கள் சூப்பராகவே சேல் பண்ணி விட்டுற வேண்டியதான். சூப்பராக எப்படியோ பர்சனல் கார் இன்றைக்கி வந்துருச்சு. இது எவ்வளோ சொல்கிறான்? 2 லட்சம். 20,000. ஓகே, 2 லட்சம் கரெக்டாக. தம்பி 2 லட்சம்பா, அப்படி கொடுத்துட்றா. ரெப்பேர்லாம் பண்ணணுண்டா. ஒரு 2,20,000 கூட இன்னும் குறைஞ்சா போயிடுவோம். உன் சொத்தா குறையுது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு அப்புறம் மார்க்கெட் முடிச்சிட போதும். இந்த காரை வாங்கி போடுவோம். காலில் விழுந்து கேட்குற மாதிரி இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக். 78,000 ரூபாயா?
சரி ஒரு 70 கூட 7 லட்சம் இல்லைடா டி 70,000டா. சூப்பர் சூப்பராக கொடுங்க. இந்த இடத்துல வேறு எதுவுமே பென்ஸ் வாங்கி போடுவோமா? இது ஸ்கோடா எவ்வளோ சொல்கிறான்? 30,000 மேலே கேட்டால் பரவாயில்ல. இப்போ மேலே கேட்குறாங்க 29,000 கேட்குறான். இதை பார்கெயின் பண்ணு சார். சார் எவ்வளோ சார் சொல்கிறீங்க? 94. நீங்கள் தான் சார் கஸ்டமரு. ஒரு 85,000 சார். ஓகே அவ்வளோதான். இது முதல்ல நம்ம சர்வீஸ் போட்டுடலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நம்ம பர்சனல் கார். ஓகே ஐ திங்க் இன்றைக்கி ஒரு 4 கார் வாங்கியிருக்கோம். அதில் 3 கார் செல் பண்ண போகிறேன் டெஃபினட்டாக. கார் ஐயோ நான் ஃப்ரண்டல் இதில் எது பிரேக் இப்படின்னு. ஓகே நம்ம முன்னாடி அழுத்தத்துக்கே தெரியும், பின்னாடியே அழுத்திட்டு இருந்தோம் இப்படி. அதனால் நான் முன்னாடி போகும்போது பிரேக் அழுத்தினா அது ஓகே அப்படின்றலாம். சொருணாண்டா இதனால் இப்படி ட்ரிஃப்ட் அடிக்குது கருமம். விடுங்க நம்ம காரை என்ன போயிட்டு போகுது. இப்போ 2 லட்ச ரூபா காரை நம்ம பர்சனல் காரை வச்சுக்கிறோம். நம்ம பர்சனல் காருக்கு அந்த பெயிண்ட்டு தான் அடிக்க போகிறோம். எதை அந்த லம்போகினி ஒன்று அடித்தோம்ல அந்த கலர். ஆனால் அது நைட் டைம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதனால் அதே மாதிரி காலையிலையும் ஐ திங்க் நல்லா தான் இருந்துச்சு. போயிட்டு போகுது டி ஒன்றையும் மனுஷனே இல்லைடா டி. ஏடா பென்ஸு கார் கொண்டு வரேன், நீ என்னன்னா அந்த டப்பா காரை சரி பண்ணுகிற நீ. இரு இங்கே நிற்போம், சீக்கிரம் முடிச்சு தோடா. அப்பா முடிச்சுட்டான்டா. ஏடா நிற்கிறா, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? உனக்கு என்ன திமிரு? உனக்கு என்னன்னு கேட்குறான். உனக்கு என்ன நிற்கிறா சும்மா அப்படி பண்ணுறான். அப்படி பண்ணுறானுங்க போட்டேன். அடுத்து சூப்பராக இல்லாத அந்த ஃபெராரி. ஏன்னா இதுக்கெல்லாம் டேமேஜாக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஓகே நம்ம மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த டேவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன் தெரியுமா? வாங்கின வாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டே ஒன்றுமே இல்லாத அப்போ தூங்க கூட முடியல. 12 மணி வரைக்கும் முடிச்சுனே இருன்றானுங்க. டென்ஷன் ஆகுது. நிறுத்துறோம் கிட்ட வந்துட்டேன். ஓடு வரும்போதே ஏடா உன் கடைக்கு வரும்போதே இடிக்கிறதெல்லாம் உன் சதி தானே. போ வா தம்பி அப்படியே பண்ணி விடுங்க சார். இதையும் முடிச்சிட்டியாடா? இதுக்கு கலர் அடிச்சு விடுவோமா? கரெக்டாக இதுக்கு மஞ்சள் அடிக்கணும் இதுக்கு. ஏன்னா முன்னாடி மஞ்சள் நான் அடித்தேன், ஆனால் அது மஞ்சளையும் சேரல பச்சையிலையும் சேரல. அதனால் இந்த வாட்டி கரெக்டாக அடித்தோம். டே கரெக்டாக நான் இந்த காருக்கு ராசியாக இல்லை போல ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் வரானுங்க. ஆனால் பென்ஸ் இப்படி அவள் டக்குன்னு எடுப்பானா நம்ம அப்படியே முட்டிடுவோமா நேராக. என்னடா பண்ணுற? பென்ஸுக்கார வருது. பென்ஸை நீ லைஃப்பில் பார்த்துருக்கியா? ஃபஸ்ட்டு சொல்லு. ஃபஸ்ட்டு நீ பார்த்துருக்கியா? நான் திருப்பி நம்மளை காட்டான்னு வைங்களேன், நான் போய் கேமில் தான்ப்பா அப்படின்ட்டுருவேன். அப்புறம் என்ன வேலைப்பார் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆடா ஸ்மூத்னஸ் இப்படி கன்றாவே இருக்குது. 2 சேர்த்து வை. செம்ம கன்றாவே பண்ணிட்டுக்கிறான் நம்ம காரை. நல்லா இதை இப்போ நான் தொடச்சி பார்ப்பேன். அவனை பலன்னு மட்டும் தங்க மாட்டம் மின்னுது ஃப்ரெண்ட்ஸ். கார் எப்படி சொல்லுங்கள். தங்க மாட்டம் மின்னுது. ஆனால் கன்றாவே ட்ரிஃப்ட் அடிக்குது.
ரேசிங் கிட்ட இருக்கணும். தூங்குவோமா? நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். தூங்குடா. ஆமாம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட தான் சொந்த காரே இருக்குதே, அப்புறம் எதுக்கு காரு வாங்கி போட்டு பஸ்ஸில் வரேன்? யாருங்க நான் ஃப்ரெண்ட்ஸ், யாரு ஃப்ரெண்ட்ஸ் நான்? இன்னைக்கு என்ன இருக்குது? ஓகே, கார் மார்க்கெட். யாரா நான்? ஐயோ, சூப்பராக மட்டும் சிரிப்பு தான் வருது. சூப்பராக ஒரு வாட்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன். இந்த வாட்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. சூப்பராக 0 to 100 எப்படி தொடுதுன்னு பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெராரி வந்து ஐ திங்க் 7 secondsல முடிச்சிச்சு. இது பார்ப்போம் ஃபெராரிக்கு ஸ்டஃப் கொடுக்குதானே. 280 ஏதோ போச்சு. ஏண்டா இதுக்கும் ஆடாடா, நான் ஸ்பீட் டெஸ்ட்டே பண்ணலடா. உனக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு இந்த காரை நான் விற்றுப்படுவேன். ராவடி பண்ணுறானுங்க எனக்கு. ஆடை ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. டி சொருவிட்டோம்ல சார். எதுக்கு இப்போ நான் இந்த சந்துக்குள்ளே நிறுத்தினேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. பேக் எப்படினாலும் கலர் அடிக்க தான் போகிறோம். அவரை எதுக்கு நான் எடுத்தேன்? எதுக்கு நான் உள்ளே நிறுத்தினேன்? என்னடா பண்ணுறீங்க? இதுக்கு பச்சை கலர் அடிப்போம். பச்சை அடித்து மெட்டாலிக்கு ஸ்மூத்னஸி ஏற்றி விடுவோம். தம்பி, பச்சை அடி பார்க்கலாம். சுத்தமாக நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளூ வைப்போம். மாமி அக்கா செங்கால் நொக்கா வேணாத்த. மஞ்சள். ஆனால் இதில் வேறு எந்த கலர் நல்லா இல்லை. இது நல்லா இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலிஷ் போடுவோம். என்னடா கருப்பாக இருக்குது? சரி விடுங்க. ஒன்றாலும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளோட அறிவுத்தனத்தை நீங்களே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் எந்த காரையும் நான் ஷெல் போடலை. எப்படி அப்படி இருக்கணும்? எப்படி இப்படி இருக்கணும்? என்ன ஹவுஸ் போடு போடு. என்ன ஹவுஸு? இங்கே இருங்க. ஆனால் போங்கடா. நான் இந்த காரை ஷெல் போட்டுட்டு வரேன். போடா. ஐ திங்க் நம்ம இந்த 3 காரையும் செல் பண்ணிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இது வரையும் போட்டுட்டு இருந்தேன். இப்போவே ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஆகிடும் நான் எடுக்கு. ஓகேவா சரிங்களா? ஓகேவாண்ணா? நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? இல்லை கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் வேறு எதாவது கேம் போட சொன்னால் கூட நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. யார் தாங்க நீ? இல்லை யாருன்னு கேட்குறேன். 2 லட்ச ரூபா காரு 1 லட்சமா? வரவே வராது. 1.20 வச்சுப்போமா? எங்கடா 1.20? 1.20 1,20,000 ஒரே டீலு வாங்கிட்டு போய் இனேரு.
சரி ஒன்று 10 கொடுமா, என்னம்மா இதுதான் உண்டு. 1,00,000 கீழே வாங்கினாலே இதே பிரச்சனை தான். கொடுங்க, 1,00,000 மேலே போயிடுச்சுல. ஆமாம் ஆமாம் ஆமாம், இருங்க இங்கேயே நம்ம கழுவி பார்ப்போம். என்னடா கலர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரு நைட் டைமில் பார்த்தா என்ன சூப்பராக இருக்கும். நைட் டைம்லலாம் இதெல்லாம் பார்த்தா காரு என்ன போட தேவையில்லை. ஆமாம், இந்த காரை வேறு நம்ம டேமேஜ் இருக்கா. சீக்கிரம் நம்ம பர்சனல் கார் எடுத்துகிட்டு வர வேண்டியதான். நம்ம பர்சனல் கார் ஐ திங்க்கு நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு போயிடலாம். ஆமாம்மா, அது இப்போ டியூனிங் பண்ணுறதுக்கு எப்படினாலும் இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபெராரி கார் இருக்கா? டேய் சொல்லுங்கடா அப்பப்போ. இன்னும் இந்த கன்னை வச்சுட்டு நான் விளையாடிட்டு இருக்கிறேன். தம்பி வாப்பா, இதெல்லாம் முடிச்சிட்டல. இதுக்கு பெயிண்ட் என்ன ரெடி பண்ணால் பச்சை அடித்தா ஐ திங்க் பச்சையே அடிப்போம். விடுங்க, எதுக்கு நிறுத்துறோம்? இறங்கடா, பேசுகிறா. பச்சைடா, ஒரே டெல்றா பச்சைடா. இப்போ ரோஸ் ஆகும் பாருங்களேன். எங்கே இப்படி எங்கே சரி விடுங்க. இதே சூப்பர் பாலிஷ் ஸ்மூத்னஸ் ஆகும் போல ஏற்றி விட்டு மட்டல் கிண்டி பண்ணி விட்டுறேன். எனக்கு பிஞ்சு புள்ள வச்சிடலாம். ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஸ்மூத்னஸையும் மெட்டாலிக்கையும் ஏற்றி விட்டா ரொம்ப கேவலமாக இருக்குது கார். இப்போ இது போயிட்டு 1:30 ஆகிடுச்சு. நம்ம தூங்குவோம். தூங்கி டேவை ஸ்கிப் பண்ணுவோண்டாடி. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு கடைசியில். நம்பி எவ்வளோ கார் வாங்கினேன் நான்? வாங்கினேன் 7 லட்சம்டா. அவ்வளோதான். இப்போ இந்த கார் நான் வாஷ் பண்ணி என்ன கலர்னு பார்க்க போகிறேன். போடு, ஏய் போடுறா, அப்படி போடுற. கலரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரை பாருங்க. சும்மா பென்டன் கார் மாதிரி இருக்குது. பென்டன் கார் பென்டன்னா ஃபெராரி காரை வச்சிருந்தான். பென்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம். தம்பி பென்டன் என்ன கார் வச்சுருந்தான் அப்படின்னு தெரியல. ஓகே, ஜங்கியாடா. டே இதுடா கஸ்டமரின் ஆஃபீஸ். கரெக்டாக நம்ம அங்கேக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுறீங்கடா. தூங்கலாம் நினச்சேன். 3 லட்ச ரூபாயா? சாரிண்ணா, ரவுண்டாக ஒரு 4 லட்சம் போட்டுருப்பாங்க. 40,000. ஓகே, 4 லட்சம். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ கஸ்டமர் ஆஃபீஸுன்றீங்க. இப்போ நம்ம தூங்கிட்டே நாளைக்கு வருவோம் மார்க்கெட்டுக்கு. அப்போ தான் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆக்ஷன் இருக்குது. இல்லைனா எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். 5 லட்சம் 5,10,000 எப்படி காசே ஸ்பெண்ட் பண்ணாமலே கார் மார்க்கெட். ஓகே சூப்பர். இப்போ நம்மளுடைய என்னது, இப்போ நம்ம இந்த கார்லாம் வாங்கிட்டு நம்ம பர்சனல் காரை மட்டும் டியூனிங் பண்ணிவிட்டு சூப்பராக வாங்கிடலாம். லம்போகினி வாங்கிடலாம், போர்ச் வாங்கிடலாம். 3 கார் தேறிடுச்சு. 4 கார் தேறிடுச்சு, 2 லம்போகினி. இதுனா பழைய அம்பாசிடரு எவ்வளோ சொல்கிறான்? 28,000. சாரி மேடம், ஐ திங்க் இது ஒன்று. 2 லம்போகினி, ஒரு போர்ச்சு, 3 கார், இதான் 4 கார். இந்த 4 காரை வாங்கிட வேண்டியதான். என்ன ரேட்டு சொன்னாலும் வாங்கிடுவேன்டா. சொல்கிறேன், எவ்வளோ ரேட்டா? 4 லட்சம்டா. 4,50 வச்சுக்கலாம், இல்லை 4,20 கூட வச்சுக்கலாமே. ஓகே, 4,20,000டா. அவ்வளோதான். எப்படி இனி நம்ம பர்சனல் காரில் தான் வீட்டுக்கு போகிறோம். எப்படி அப்படி எவ்வளோடா? டே அடித்து நுடைக்கிருக்கானே. 1 லட்சமா? சரி விடு, ஒரு 90,000 போட்டுக்கலாம். 9 லட்சம் என்னத்துக்கு கொடுத்துருக்கோம்.
அவ்வளோதான் டீல். மேடம் நீங்கள் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறீங்க. லம்போகினி கச்சா போடு 7,00,000 ரூபா. ஐயோப்பா 680 கேட்போம். 6,80,000 இருக்கிறதுல நான் வாங்கினதுல இதுதான். இதை காரை கண்டிப்பாக 1 மில்லியனுக்கு செல் பண்ணிடுவேன். இன்னும் நான் சுப்ரா வாங்கின மாதிரி. சுப்ரா கேட்றா நம்ம சுப்ராவா இது? இவன் தானா? டொயாட்டா சுப்ரா தான். என் பொம்மாலாம் வராதுப்பா. ஒரு 75 போட்டுக்கப்பா. 7,50,000 25,000 அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நம்ம பர்சனல் காரில் வீட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். தான் இந்த சூப்பரா கார் மட்டும் இதை மட்டும் டியூனிங் பண்ணிட்டு இதோட இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம். என்னடா பண்ணுறீங்க? கூடயே வரீங்க? என்னடா கூடயே வரீங்க? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபெராரி. இதுதான் சொந்த காரில் வீட்டுக்கு போகிறேன். அது முதல்ல டியூனிங்கு பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டியூனிங் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அது நம்ம பர்சனல் டியூனிங் பண்ணுறோம். நம்ம பர்சனல் காரை இப்படி ஸ்டார்டிங்லேயே இப்படி அடிச்சுன்னு இருக்கிறோம். எப்படி நம்ம கார் தானே, நம்ம சேல்ஸுக்காக போட போகிறோம். ஃபஸ்ட்டு டியூனிங் போ இறங்கு சார். டியூனிங் சார். ட்ரிஃப்ட்டு கிட்டு எல்லாம் கிட்டு இந்த கிட்டு இப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் ரேசிங் கிட்ட அப்படி போடு. ஆனால் இதுக்கே இப்படி போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன வசு இப்படி இப்படி போடு. இன்னொரு வாட்டி போய் போடு. அவ்வளோதான். இப்படியே மாற்றிக்கிட்டேவா? மாற்று போட. எல்லாம் இப்படி வச்சுருக்கான். அப்படியேங்கப்பா 8,00,000 ரூபா தான் இருக்குதா? இப்போ வண்டி பறக்குமா? ரொம்ப பறக்காதுரா. என்ன அவசரம் இருக்கா? இதுக்கு நம்ம அந்த கலரை அடித்து விட வேண்டியதுதான். தம்பி அந்த லைட்டு ப்ளூ மாதிரி ஒன்று வந்துச்சு. இதுதான் கரெக்டாக இதே தான். இதை நீங்கள் அடித்து விடுங்க சார். இதுடா எங்க தம்பி இங்கே வா. மெட்டாலிக்கு ஏற்றி விடு. அவ்வளோதான். இனிமேல் தான் நம்ம பர்சனல் கார். இன்றைக்கி இதில் தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறேன். என் பர்சனல் கார் இல்லை. நான் ஃபெராரியெல்லாம் நான் என் பர்சனல் காரை வச்சுப்பேன்னு நினச்சிங்கண்ணா. போன வீட்டில் சொல்லியிருப்பேன், தம்பி காசு அதிகமான காரெலாம் நம்ம வச்சுக்கடான்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா? இப்படி தான் நான் நினச்சபடி பேச்ச மாற்றுவேன். சரி பண்ணிடுறா. இன்றைக்கி இந்த காரில் நான் வீட்டுக்கு போகிறேன்டி. இந்த காரை நீ விற்றுடலாமா? வா விற்றுருவோம். இன்றைக்கி வந்த உருப்படியான விஷயம் என்னென்னா, நம்ம காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 7,00,000 ரூபா லம்போகினி வாங்கியிருப்போம். ஐ திங்க் அடுத்த வீடியோவில் அந்த 1 மில்லியனுக்கு போகுதா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோவில் 7 மில்லியன் போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னபடியே விற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா? என்ன ப்ரோ நீங்கள் சொன்னீங்க ஆனால் விற்கவே இல்லை. கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. 20,000 மாடி சீக்கிரம்டா. டக்கு நாளைக்கு விடு. எனக்கு 1:20 போடுவோமே. 21 இல்லாட்டி 1:20. ஓகே கரெக்டாக தான். அவ்வளோதான் கரெக்டாக. சூப்பர். இந்த சூப்பராக இப்போ நம்ம சீக்கிரமாக பர்சனல் கார் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் நம்ம. ஓகே, இந்த கேமே கொஞ்சம் பெரிய கேமு. அதனால் டைம் டியூரேஷன் வந்துட்டு பெருசாக தான் இருக்குது. ஆப்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே பிரச்சனை இல்லை. கூடிய சீக்கிரத்தில் தான் இங்கே ஒருத்தன் இருக்கிறான். அந்த பிச்சைக்கார பையனை நம்ம வேலைக்கு எடுத்துக்க வேண்டிதான். மேபி அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சூப்பராக கார் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அழுக்கை சரி பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எப்படி என்ற கண்ணு எப்படி நம்ம கார் இருக்குது பாருங்கள். எனக்கு கன்றாவியாக ட்ரிஃப்ட் அடிக்குது. தப்பு தம்பி. எங்கேயே நான் நிறுத்துவேன்டா. நிறுத்தி கஸ்டமரே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவோம். காரை ரெடி பண்ணியில் இப்போ நான் விற்க போகிறதில்ல காய்ஸ். இந்த கார் நம்ம காரு ப்ரைஸ் ஃபெராரி தான். இதுதான் ஃபெராரி நம்ம பர்சனல் காரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம காரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபெராரி எப்படி பாருங்கள். இந்த கண் இருக்கோ அந்த டோரா படத்தில் சொல்கிற மாதிரி தான் இது ரெண்டும் அதோட கண் அந்த மாதிரி. அவ்வளோதான் இந்த காரை வித்துட்டு அந்த வீடியோ என்ன எடுத்து வராதுடா. ரவுண்டு ஒரு லட்சம்டா போட அதிகமாக கேட்க அவன் வருவான். சரி விடுங்க விட்டுருவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சந்தோஷ் செட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் சந்தோஷ். இன்னும் விடை பெறல. வீட்டுக்கு தூங்கிட்டு தாண்டா நான் விடை பெறுவேன். பர்சனல் காரில் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன்ல. இங்கே நிறுத்திட்டு வீடியோ என் பண்ணால் கேட்க மாட்டீங்க நீங்கள். போகிறோம் பாருங்க எப்படி ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடா வீட்டுக்கு போகலாம். சும்மா ரேசிங்கிட்டு என்ன ஸ்போர்ட்டு சும்மா செவுச்சு போவாடா. இன்னும் என்னென்ன கார் இருக்குதோ தெரில. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். வாங்க 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 நண்பர்களே. சும்மா சீனை ஊற்றுறோம். 6.5 டேமேஜ். ஃப்ரண்ட் ரைட்டு கிழிஞ்சிச்சு. போ வீட்டில் இப்படி கார் நிறுத்துறான். இறங்குடா எப்படி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா பாய் பாய்.